இது எல்லாமே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இது வரைக்கும் எத்தனையோ தீ விபத்துக்கள் நடந்திருக்கு, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் ஏதேதோ ஒரு முறையில வந்து செத்து போயிருக்காங்க. எத்தனை பேருக்காக இவங்கெல்லாம் வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அண்ட் அவர் அழுவுறது எக்ஸாக்டா கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. உண்மையா அழுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம ஒரு குழப்பத்துல இருந்திருப்போம். ஆனா இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இந்த வீடியோவை பாருங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து ஏன் பதில் சொல்லாம போனோம்? இது எல்லாத்தையும் இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி விஜய் அவர்களுக்கு வந்து இவங்களே வந்து ஒரு வழி விடுறாங்க அரசியலுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு முயற்சி பண்றாரு. நான் கண்டிப்பா சிஎம் ஆவேன் அப்படின்றத விட ஆனாலும் ஆவலனாலும் நான் நிக்கிறேன் அப்படின்றதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற அந்த ஒரு பயத்தை வந்து அவங்க வேற மாதிரி காமிச்சு ஏதோ ஒரு விஷயத்த பெருசா உருவாக்கி இப்போ இன்னைக்கு வந்து அவர் உண்மையாவே ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்றத இவங்களே வந்து கை தட்டி இப்ப சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இன்னும் சில பேர் வந்து அவர் எதுவுமே பதில் சொல்லல, அவர் வந்து யாரையுமே போய் பார்க்கல, இவர் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, அவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காருன்றது கூட இப்ப நமக்கு தெரியாது. அடுத்து அவர் என்ன யோசிக்கிறாருன்றது கூட தெரியாது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க என்ன வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்குன்றது கூட நடுவுல தெரியல. ஆளாளுக்கு சில வீடியோஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் சம்பந்தமே இல்லாம உள்ள பூந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க.